டாப் அப் லோன்ன்றது நீங்க ஆல்ரெடி லோன் எடுத்ததுக்கு மேல குடுக்குற லோன் தான் டாப் அப் லோன். அது வந்து உங்களுடைய தேவைய பொறுத்து இருக்கு. சில பேருக்கு தேவைப்படாது. சில பேருக்கு தேவைப்படும். ஏன்னா, இப்போ இன்றைய தேதிக்கு நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. புதுசா ஏதாவது பண்ணணும் அப்டின்னா வாங்குவாங்க டாப் அப் லோன். எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க. ஹோம் கட்டிட்டே இருக்கீங்க. ஒரு 2 வருஷம் கட்டியிருக்கீங்க. ஒரு டாப் அப் லோன் வாங்கிட்டு நீங்க வீட என்ஹான்ஸ் பண்ணணும். வீடு அல்ட்ரேஷன் பண்ணணும். இல்ல வந்து வீட வந்து இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, டாப் அப் லோன் தான் எடுக்கலாம் நீங்க. ஸோ அப்போ வந்து அது யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய தேவைகள் ஏதாவது பர்சனல் தேவைகள் இருந்தாலும் டாப் அப் லோன் எடுத்துக்கலாம். டாப் அப் லோன் எடுக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். கம்பேர் டூ பிஎல் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணும்போது நீங்க பிசினஸ் லோன் எடுக்கும்போது உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி பெட்டராவே இருக்கும். ஆனா நீங்க அட்வைசபிள் வந்து டாப் அப் லோன் தேவைன்னா மட்டும் எடுங்க. இல்லைன்னா தேவையில்லாம உங்களுடைய இஎம்ஐ கமிட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி இது ஹோம் லோனுக்கு சொல்றது. இதே பர்சனல் லோன், பிசினஸ் லோன் அதுலலாம் வந்து நீங்க டாப் அப் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. அது வந்து தேவை நிறைய இருக்கிறதுனால எடுக்கிறாங்க. அவங்களால இஎம்ஐ கட்ட முடியுமான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. கார் லோன்ல கூட இப்போ டாப் அப் லோன் நிறைய தராங்க. கார் லோன்ல வந்து இன்னைக்கு டாப் அப் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 200% ஆன் கார் வேல்யூவேஷனில் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் உங்கள் கார் வந்து ஒரு 15 lakhs அப்படின்னா உங்களுக்கு அந்த லோன் வந்து உங்களுக்கு டாப் அப் லோனோடு சேர்த்து 30 lakhs வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதாவது 200% ஆன் யுவர் கார் வேல்யூ. ஸோ ஆனால் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். எல்லா டாப் அப் லோனுக்குமே கண்டிஷன்ஸ் பயங்கரமாக கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் அவங்க லோன் என்ஹான்ஸ் பண்ணும்போது அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் அட்வைசபிள். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் டாப் அப் லோனில். பட் உங்களுடைய தேவைகள் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். சும்மா நான் டாப் அப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. டாப் அப் லோன் வந்து தேவைன்னா எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாரு, அதனால அவருக்கு வந்து வீடு வாங்கியிருக்காரு, ஆல்ரெடி அதுக்கு மேலே ஒரு ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது டாப் அப் லோன் வாங்கினா ஈஸியாக கிடைக்கும். வேற எதுவும் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டான். இந்த இதெல்லாம் பண்ண வேணாம், அந்த பண்ணணும், அதெல்லாம் அப்ரூவல் கொடுக்கணும், அந்த அப்ரூவல் கொடுக்கணும், பில்டிங் அப்ரூவல் கொடுக்கணும், அந்த இதெல்லாம் தேவையில்லை. டாப் அப் லோன் அப்ளை பண்ணால் வந்துடும். அந்த மாதிரி இது இருக்கு. இதே கார் லோன்லாம் டாப் அப் லோன் எடுக்கிறதுனா தனியாக உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் டாப் அப் லோன் எடுப்பீங்க. அதுவும் வந்து எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். இல்லைனா எடுக்கிறது பிரயோஜனமே இல்லை. மேலும் தகவல் தெரியணும்னா கிரெடிட் கேபிட்டலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க.